மீன ராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, இந்த ராசிக்கு கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள் எதை நோக்கிய பயணமாக இருக்க போது நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ராசியோடைய மதிப்பெண் அப்படிங்கிறது 20 to 30% மட்டுமே தான் பொருந்தும். நீங்கள் யார், எப்பேற்பட்டவங்க, என்ன மாதிரி விஷயங்களில் என்ன மாதிரி குணத்தோடு செயல்படுவீங்க, இந்த குணம் அப்படிங்கிறது தான் இந்த ராசி. லக்னம் நீங்கள் யார், எப்படி இருப்பீங்க, என்னென்ன நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் தனித்துவமாக பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. தனியாக நீங்கள் பிறக்கக்கூடிய 20 நிமிஷம் சொல்லக்கூடிய லக்னம், நவாம்சத்தோடைய லக்னாதிபதியோடைய நிலைமை, உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவகங்கள் கிரக சேர்க்கைகள் தான் நீங்கள் யார், எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத, லைஃப் லாங் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிற மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே பொது பலன்கள் தான், ராசியை வச்சு பார்க்கக்கூடிய பொது பலன்கள் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. முதல் மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு ராசியிலே செவ்வாய் மற்றும் சனீஸ்வர பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் 3ஆம் அதிபதி, அதாவது மீன லக்னத்துக்கு ஆகாதவர் சுக்கிரன், அந்த 3ஆம் அதிபதி 3லே இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இங்கே புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறாங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ராசிக்கு 6ல் கேது பகவான், ராசிக்கு 8ல் சந்திரன் பயணிக்குது. அதே போல் ராசிக்கு 12ல் ராகு பகவான். இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கு கிரக அடைவுகள் தான். செவ்வாய் சனி மீனராசியில் இருக்கிறது ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட், ஏற்கனவே பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு மீண்டும் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இந்த செவ்வாய் சனியோடைய இணைவு இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஃபஸ்ட்டு மீன ராசி மற்றும் மீன லக்னம் யார் இவங்க? ரொம்ப நல்லவங்க, எல்லாத்துக்கும் யதார்த்தமாக தன்மையோட பழகக்கூடியவங்க. எவ்வளோ பண பிரச்சனைகள் இருந்தாலும் உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு போதும் இவங்க கிட்ட பிரச்சனைகள் வந்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு எது எடுத்தாலும் எதெல்லாம் நினைக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சாங்களோ இன்றைக்கி அதெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கு. பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இவங்களை விட்டு காணாமல் போயிடுச்சுன்னே சொல்லலாம். என்ன சொல்லுங்கள் நீங்கள், இன்றைக்கி இவங்களால சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி பண்ணவே முடியாது. இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருது, சரியாயிரும் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்து சொன்னாலும் இவங்களால இன்றைக்கி நம்ப முடியாது. அந்தளவுக்கு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்டில் இன்றைக்கி ரொம்பவே ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நிறைய தெளிவு அதிகமுடைய ராசி. இன்றைக்கி தெளிவு இல்லாமல் ஒரு விஷயங்களும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. அன்றாடம் செய்யக்கூடிய விஷயத்தே இன்றைக்கி மீனராசி தவற விடுதா அப்படின்னா எஸ். எதுவுமே நடந்தாலுமே பெருசாக அதையெல்லாம் காமிச்சிக்காமல் அழட்டிக்காமல் இருந்த ராசி இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே அழட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்றைக்கெல்லாம் மாத்திரை போட்டு சாப்பிட்டு தான் தூங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அந்த அளவுக்கு ஒரு மன குழப்பங்களும் மன கவலைகளும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாத மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற இந்த ராசியை பொறுத்தவரை இருக்கும். நம்ம சொல்லலாம் மீன ராசி குருவோடைய ராசி, காலபுருஷனுக்கு 12வது ராசி. இது ஒரு ரொம்ப கெத்தான ராசினா, அட போங்க, நீங்கள் இந்த ராசியில் பிறந்து நீங்கள் தாங்க எங்களை மெச்சுக்கணும், அந்த அளவுக்கு நான் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி என்னை காலி பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கேங்க. விரயம், காலபுருஷனுக்கு 12வது ராசி விரய ராசி. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, பணத்தை சேமிக்க தெரியாத நபர்கள், பணம் சார்ந்த விஷயத்தில் அசால்ட்டாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண, தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ண, தம்பிக்கு ஹெல்ப் பண்ண, சொந்தக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ண, நிறைய பொருளாதார பின்னடைவுகள். இன்றைக்கி இவங்களுடைய குழந்தைகளுக்கு இவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. வெட்டொன்று துண்டு ஒன்றுன்னு பேசக்கூடிய ராசி. இன்றைக்கி எது பேசினாலுமே மௌனம் மட்டுமே தான் இவங்ககிட்ட இன்றைக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை. இன்றைக்கெல்லாம் காயப்படுத்த முடியாத அளவுக்கு மற்றவங்க இவங்களை காயப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட. இன்றைக்கி அது காதலாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, ரொம்ப வருஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், மீண்டும் வழி வருது, என்னைக்கு பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எல்லா ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனைகள் தூண்டு வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி ஒரு சூழ்நிலையும் இந்த ராசியை பொறுத்தவரையும் நிறைய பிரச்சனைகள். இதுதான் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஏன் திருப்பி திருப்பி பிரச்சனைன்னு சொல்கிறோம்? ராசிக்கு 12ல் ராகு டெய்லி தூங்க விடாமல் பிரச்சனை பண்ணுறார். ராசியிலேயே சனீஸ்வர பகவான். இந்த ராசிக்கு பொறுத்தவரை அவர் லாபாதிபதியாக இருந்தாலும் சரி, விரையாதிபதின்னு கொடுக்கக்கூடிய அப்போ மன அழுத்தத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரொம்ப அள்ளி தெளிக்கிறார். அதுவே நீங்கள் கண்ணியை லக்னமாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை, என்னை ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த லக்னத்தை பொறுத்தவரை பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம், திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா திருமண ஸ்தானம் ஃபுல்லாகவே பாதிப்படைஞ்சிருக்கு, நீங்கள் சம்பாத்திய சொத்துமே உங்களை விட்டு கைவிட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஜாதகம் பார்த்திங்கன்னா கம்மிங் டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க,
லக்னம் வந்து கேது மேலே போகுது, நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னோம். அப்போ அவங்க நம்மகிட்ட என்ன சொன்னாங்க, என்னுடைய அக்காக்காக நான் வந்து போராடுற மரம், எங்கள் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் அக்கா திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும், நிறைய அவங்க பேரில் வந்து ஒரே ஒரு சொத்து இருக்குது, அது பேரில் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்குறோம், அந்த கடன்லாம் எப்போ மீட்டு அடைப்போன்னு தெரியவே மாட்டேங்குது. சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி. தன்னுடைய அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு இன்னைக்கு அந்த அக்கா கூட போராடுறாங்க, தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம சொல்லும்போது இந்த காலங்கள் வரை கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் நம்ம சொல்லியிருந்தோம், அது வரையுமே இந்த கேஸ் நடக்குங்க, இதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீடை விற்பனை பண்ணிட்டு, அந்த கடனெல்லாம் ஓர்சல் பண்ணிட்டு, எதுவுமே இல்லாமல் அக்காவும் தம்பியும் இருக்காங்க. தம்பிக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வரையும் கல்யாணம் ஆகவே இல்லை. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது 44. நம்ம சொல்லும்போது சொல்லியிருந்தோம், ஜாதகத்தில் கல்யாண யோகம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பெரிய எஃபர்ட்ஸ் போடவே இல்லை. ஆமாம் மேடம், நிதர்சனமான உண்மை, எனக்கு இந்த பிரச்சனையே இருக்குது, இதிலிருந்து மறுபடியும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகுமா, எனக்கு குழந்தை பிறக்குமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலான் இருக்கேன். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட கிரகங்கள், அந்த கல்யாணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வீக்காக இருக்குது. வீக்காக இருக்கும்போது நமக்கு என்ன வரும்? எண்ணங்கள் தோன்றவே தோன்றாது. கல்யாணத்துக்கு போகலாமா இல்லை வேண்டாமா, நம்ம இந்த மாதிரியே இருந்துடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும். அப்போ காதலாக அது எந்த அளவுக்கு, கல்யாணமாக அது எந்த அளவுக்கு, குடும்ப வாழ்க்கையாக அது எந்த அளவுக்கு, தொழிலாக அது எந்த அளவுக்கு, இந்த வேலையாக அது எந்த அளவுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே இல்லை. ராசியில் செவ்வாய் சனி இணைவு, மீன ராசியில் நிறைய விஷயங்கள் போராடுறீங்க. செவ்வாய் சனி எல்லா இடத்துலையும் போராட்டத்தை குணத்தை கொடுக்கும். ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிரச்சனைக்காக நான் அடிதடி வரை போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சூழ்நிலை. மீனை பொறுத்தவரை ரொம்பவே சாஃப்ட்டு, காம் நேச்சர், எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெருசாக போகாது. இன்றைக்கி அடிதடி வரையும் போய் அங்கே போய் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்லை. நினச்சது நடக்கும். பாசிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விட்டு காணாமல் போகிறது எல்லாமே படிப்படியாக. செவ்வாயோடைய டிகிரி பாருங்கள், கடந்து போயிட்டார். கடந்து போகக்கூடிய எக்ஸாக்ட் டிகிரியில் வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். உங்களை குறைத்து மதிப்பிடக்கூடிய நபர்கள் மத்தியில் இன்றைக்கி போய் பேசாதீங்க, தயவு செய்து பேசாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஜென்ம சனி இருக்குது, ராசிக்கு 12 ராகு. இந்த மாதிரி நபர்கள்கிட்ட நீங்கள் குறைச்சி பேசக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய 0 கான்ஃபிடென்ட் லெவல் பண்ணி விட்ருவாங்க நிச்சயமாக. அதனால் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் வருவதற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். பணத்துக்கு பட்ஜெட் போடுங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க மீனராசி. பணம் விஷயத்தில் கவனமாக இல்லைன்னா செவ்வாயோடைய சூழ்நிலைகள் சனியோடு இருக்கிறதுனால அன்னெசரியான செலவை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. அதிரடி முடிவு அப்படிங்கிறது எடுக்கவே கூடாது. ஈகோ பேஸ்ட் டெசிஷன் அப்படின்னு மீனம் எடுத்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு காத்துட்ருக்கீங்க. நம்மளுடைய ரீசெண்டாக ஜாதகத்தை பார்க்கும்போதே சொன்னோம், ஈகோ பேஸ்ட் டெசிஷன் அப்படிங்கிறது எடுத்திங்கனாவே பிரச்சனைகள். அவருடைய ஜாதகத்தில் மீன ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் காம்பினேஷனோட குருவோட சேர்ந்து இருந்தார். அப்போ அவர் கூட எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ஈகோவில் எடுத்து இன்றைக்கி நடுத்தருவில் வந்துட்டார். அப்போ இது ஈகோ பேஸ்ட் டெசிஷன் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் சனியோடைய தொடர்பு. அப்போ இந்த நேரம் ஈகோ பேஸ்ட் டெசிஷன் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வரும். பாசிட்டிவிட்டியான நபர்களை உங்கள் கூட வச்சுக்கோங்க இந்த நேரம். அதுதான் வந்து உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுக்கும். உழைப்புக்கு உண்டான நேரடியான பலன்கள் இத்தனை நாளாக கிடைக்கல, இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். நிறைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது காப்பாற்ற முடியுமா முடியாதா, ஃபெயிலியர் ஆயிருமா ஆகாதா, கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷமெல்லாம் எனக்கு பதில் சொல்லாமல் இருக்காங்க மேடம். இது என்ன வழியில் போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. நிறைய பட்ட அவமானங்கள் மத்தியில் இனி வளர்ச்சிகள். ஏன்னா மீனராசியை பொறுத்தவரையும் செவ்வாய் சனியோட இணைந்தாலும் அவர் 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறது ஒரு தலை சிறந்த யோகம். நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை இனி படிப்படியாக சரிய போகுது. அதே போல் திருமண வாழ்க்கை பார்த்துட்ருக்கீங்க, அலையன்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறதுலாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணுங்கள். செவ்வாய் சனி இணைவு 7ஆம் இடத்த, ராசிக்கு 7ஆம் இடத்த பார்க்குறதுனால இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுத்துறாது. இருந்தாலும் கவனமாக திருமணம் அப்படிங்கிறத பண்ணணும். ஏன்னா அந்த பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. இதனால் பெரிய அளவுக்கு எஃபர்ட்ஸ் திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறத போடணும். கிட்டத்தட்ட 31 32 வயது ஆயிடுச்சு திருமணத்துக்கு, இன்னுமே திருமணம் நடக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடக்கலாம். நிறைய பலர் சில எதிர்பாராத காலத்தில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஜென்மசனியோட தாக்கத்தில் புதுசாக தொழில் தொடங்கினவங்களே இன்றைக்கி கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க. அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் அவங்களுக்கு தசாபுதி சப்போர்ட் பண்ணாத போது கடுமையான தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். இனியும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா
கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.